ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு 1 வீக்கா வைரல் ஃபீவரா இருந்துச்சு. அதனால எந்த ஸ்நாக்கும் செஞ்சு கொடுக்கல. இன்னைக்கு பாப்பாவுக்கு பெஸ்ட் ஸ்நாக் தான் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன ஸ்நாக்னு பாத்தீங்கன்னா பிரெட் வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போறேன். அந்த ரெசிபி பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு கொஞ்சமா ஒரு 2 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிட்டோம். அதுக்குள்ளவே நாங்க சின்னசா கட் பண்ண கேப்சிகம், வெங்காயம், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதுலவே கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மல்லிகைத்தூள், கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எதுவுமே ஸ்நாக்ஸும் சாப்பிடல, சாப்பாடும் நல்லா எடுத்துக்கல பாப்பா. அதனால இன்னைக்கு வந்துட்டு பிரெட் தான் செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். பிரெட் அப்படியே வெறும் பிரெட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஒரு 4 பிரெட் எடுத்திருக்கேன். அந்த 4 பிரெட் வந்து இதுல டிப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த பிரெட் வந்து இதுக்குள்ள நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப 1 வீக்கா ஃபுல் ஃபீவரா இருந்தாங்க. அதனால வீடியோஸ் எடுக்க முடியல. இனிமே வந்து பாப்பா வந்து ரெடி ஆயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கியூர் ஆயிடுச்சு. அதனால இனிமே டே பை டே வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். நான் தரமாட்டேன் தம்பி. அன்னைக்கு கொண்டுங்க. அப்புறமா என்ன வேணும்? அப்புறமா அதுக்கப்புறமா என்ன வேணும்? வந்து பிரெட் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன். நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறாங்க இந்த பிரெட். இந்த மாதிரி இந்த ரெசிபி வந்துட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. நான் வந்து டேஸ்ட் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த டேஸ்ட். வந்து பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ டேஸ்ட் பண்ண பார்க்க போறாங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. பாப்பாவுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நான் முன்ன ட்ரை பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கா இல்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்றேன். சூப்பரா இருக்கு. ஆனா சாஃப்டா இருக்கு. கெச்சப் இல்லாம இன்னும் சூப்பரா இருக்கும். நான் வந்து பாப்பா கொஞ்சம் டேஸ்ட் ஸ்வீட்டா இருந்தா நான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கெச்சப்போட கொடுத்துருக்கேன். நீங்களும் கெச்சப் இல்லாமவும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இந்த ரெசிபி வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும். Bye. See you on next video. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye. Bye. Bye.